வணக்கம் நண்பர்களே. நாம் தினமும் காலையில் விழிக்கிறோம், ஓடுகிறோம், உழைக்கிறோம், உறங்குகிறோம். ஆனால் என்றாவது ஒரு நிமிடம் நின்று நான் உண்மையில் வாழ்கிறேனா அல்லது வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றனா என்று யோசித்ததுண்டா? பிரபல தத்துவ ஞானி எமர்சன் ஒரு முறை சொன்னார், நாம் எப்பொழுதுமே வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம், ஆனால் வாழ்வதில்லை. எதிர்காலத்தை பற்றிய பயத்திலும் கடந்த காலத்தை பற்றிய கவலையிலுமே நம் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது. இன்றைய நாளை நாம் ரசிப்பதே இல்லை. ஏன் இந்த நிலை? ஏனெனில் நம் கவனம் முழுவதும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதிலேயே இருக்கிறது. நமக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனிப்பதே இல்லை. மாபெரும் விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா இதை பற்றி மிக அழகாக கூறுகிறார். பெரும்பாலானவர்கள் வெளி உலக சிந்தனையிலேயே மூழ்கியுள்ளனர். ஆனால் தங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக மறந்து விடுகிறார்கள். டெஸ்லா மேலும் ஒரு முறை கூறினார், உங்கள் மனமே உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதை வெளியில் தேடாதீர்கள், உங்களுக்குள் தேடுங்கள். நம்மை நாம் உணராதவரை அடுத்தவர்கள் நமக்காக எழுதும் கதையில்தான் நாம் வாழ வேண்டியிருக்கும். இந்த உலகத்தில் மிக விலை உயர்ந்த பொருள் எது தெரியுமா? தங்கம் அல்ல, வைரம் அல்ல, அது உங்களுடைய நேரம். கடந்து போன ஒரு நொடியை உங்களால் உலகத்தின் அனைத்து செல்வங்களை கொடுத்தும் வாங்க முடியாது. அதனால்தான் ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு முறை மேடையில் நின்று கர்ச்சித்தார், உங்கள் நேரம் மிக குறைவானது, அதனால் மற்றவர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து அதை வீணடிக்காதீர்கள். ஜாப்ஸ் இதோடு நிறுத்தவில்லை. அவர் இளைஞர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை வழங்கினார். அடுத்தவர்களின் கருத்துக்கள் என்ற சத்தத்தில் உங்களுக்குள் இருக்கும் உள்மனதின் குரல் மூழ்கிவிடக் கூடாது. உங்கள் இதயத்தையும் உள்ளுணர்வையும் பின்பற்றக்கூடிய தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன செய்கிறோம், சமூகம் என்ன சொல்லுமோ, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரோ என்று பயந்து நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாற்றான் பாதையில் பயணித்தால் நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய இலக்கை அடைய முடியாது. சரி, மற்றவர்களின் வாழ்க்கையை வாழாமல் நமக்கான பாதையை நாம் தேர்ந்தெடுக்க துணிந்துவிட்டோம். ஆனால் அந்த பாதையில் எப்படி வெற்றி பெறுவது? இலக்கிய உலகின் சக்கரவர்த்தி வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாழ்க்கையில் வெற்றி பெற 3 எளிய ஆனால் மிக வலிமையான வழிகளை கூறுகிறார். பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள். உலகம் தினமும் மாறுகிறது. நீங்கள் கற்றலை நிறுத்தினால் உங்கள் வளர்ச்சியும் நின்றுவிடும். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். திறமை உங்களை களத்திற்குள் கொண்டு வரலாம், ஆனால் உழைப்பு மட்டும்தான் உங்களை முதலிடத்தில் தக்க வைக்கும். பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடமிருந்து பெற முயலுங்கள். அடுத்தவர்கள் மீது வைக்கும் எதிர்பார்ப்பு தான் அனைத்து ஏமாற்றங்களுக்கும் காரணம். ஷேக்ஸ்பியரின் மற்றொரு புகழ்பெற்ற பொன்மொழி நினைவிருக்கிறதா? எதிர்பார்ப்பு தான் அனைத்து மனவேதனைகளுக்கும் மூல காரணம். எனவே பிறரிடம் எதிர்பார்ப்பதை குறைத்து உங்களுடைய உழைப்பை அதிகரியுங்கள். அதிகமாக உழைக்கும் போது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது சில நேரங்களில் தவறுகள் நடக்கும், தோல்விகள் ஏற்படும். உடனே நாம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் நவீன இயற்பியலின் தந்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒருவன் ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்றால் அவன் ஒருபோதும் புதியதை முயற்சிக்கவே இல்லை. ஐன்ஸ்டீன் தவறுகளை கண்டு பயந்ததே இல்லை. அவர் மேலும் கூறினார், நேற்று கற்ற பாடத்திலிருந்து இன்று வாழுங்கள், நாளைக்கான நம்பிக்கையோடு இருங்கள். ஆனால் கேள்விகள் கேட்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். தவறுகள் என்பது நீங்கள் ஏதோ ஒன்றை முயற்சி செய்கிறீர்கள் என்பதற்கான சான்று. ஆனால் அந்த தவறுகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றி அடங்கியுள்ளது. ரஷ்ய புரட்சியாளர் லெனின் இதை பற்றி மிக தெளிவாக கூறுகிறார். தவறுகளை ஒத்துக்கொள்ளும் தைரியமும் அவற்றை விரைவில் திருத்திக் கொள்வதற்கான வலிமையும் தான் வெற்றி பெறுவதற்கான குணங்களாகும். தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் அதை மறைப்பது மூடத்தனம். அதை திருத்திக் கொண்டு முன்னேறுவதே புத்திசாலித்தனம். மாற்றங்களை சந்திக்கும் போது, தவறுகள் நடக்கும் போது நமக்கு இயல்பாகவே கோபமும் விரக்தியும் வரும். இந்த இடத்தில்தான் நாம் உலக பேரறிஞர் புத்தரின் போதனைகளை நினைவு கூற வேண்டும். ஒருவர் புத்தரிடம் கேட்டார், உலகில் தோல்வியே அடையாத ஆயுதம் எது? புத்தர் புன்னகையுடன் சொன்னார், பொறுமை. அப்படியென்றால் உலகில் மிக கூர்மையான வாள் எது? புத்தர் சொன்னார், கோபத்தில் கூறப்படும் வார்த்தை. கோபத்தில் நாம் பேசும் வார்த்தைகள் ஒரு கூர்மையான வாளை போல் மற்றவர்களின் இதயத்தை கிழித்துவிடும். அது நமக்கு நஷ்டத்தையே ஏற்படுத்தும். புத்தர் மேலும் கூறினார், உங்கள் கோபத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள், உங்கள் கோபத்தாலேயே நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள்.
பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது உலகையே வெல்லக்கூடிய மிக வலிமையான ஆயுதம். வாழ்க்கையில் பொறுமையோடு இருந்தால் மட்டும் போதுமா? இல்லை, தினமும் ஏதோ ஒரு சிறிய முயற்சியாவது நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அமெரிக்க தத்துவஞானி வில்லியம் ஜேம்ஸ் கூறுகிறார், எதையும் செய்யாதிருப்பதை விட ஏதாவது ஒன்றை நாள்தோறும் செய்து கொண்டிருப்பதே மேல். பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் நிகழ்ந்து விடாது. சொட்டு சொட்டாக விழும் நீர்த்துளிதான் பாறையையும் ஓட்டையிடுகிறது. ஆனால் இந்த மாற்றத்திற்கு முதலில் நம் மனநிலை மாற வேண்டும். நாடக ஆசிரியர் பெர்னார்ட் ஷா எச்சரிக்கிறார், மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது. மேலும் மனதை மாற்ற முடியாதவர்கள் எதையும் மாற்ற முடியாது. பெர்னார்ட் ஷாவின் மற்றொரு அற்புதமான வரிகள், வாழ்க்கை என்பது உன்னை கண்டறிவது அல்ல, உன்னை நீயே உருவாக்கிக் கொள்வது. நம்மால் முடியும் என்று நம் மனம் நம்ப வேண்டும். மார்ஷல் ஆர்ட்ஸ் உலக நாயகன் ப்ரூஸ்லி சொல்வது போல, வாழ்க்கையினும் போர்க்களத்தில் பலமானவரோ வேகமானவரோ வெல்லப்போவதில்லை, தன்னால் முடியும் என கருதுபவர் வெற்றி பெறுவார். ப்ரூஸ்லி எப்போதும் கூறுவார், எதிர்மறை எண்ணங்களை உங்கள் மனதில் அனுமதிக்காதீர்கள், அவை உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் கலைகள். உங்களால் முடியும் என்று நம்புங்கள், களம் உங்களுடையதா. நண்பர்களே, இன்றைய இந்த நீண்ட பயணத்தின் இறுதியில் பிரிட்டிஷ் பிரதமர் டிஸ்ரேலி அவர்களின் வரிகளை உங்கள் மனதில் விதைக்க விரும்புகிறேன். வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது, நாம் தான் நடந்து நடந்து பாதை போட வேண்டும். இந்த உலகத்தில் சாதித்த யாருக்குமே சிவப்பு கம்பள வரவேற்பு இருக்கவில்லை. அவர்கள் முட்கள் நிறைந்த பாதையில் தனியாக நடந்தார்கள். அவர்கள் நடந்த பின்புதான் அது மற்றவர்களுக்கான பாதையாக மாறியது. எனவே எமர்சன் சொன்னது போல, வாழ்வதற்கு தயாராகிக் கொண்டே இருக்காமல் இன்றே வாழத் தொடங்குங்கள். ஜாப் சொன்னது போல, அடுத்தவர்களின் வாழ்க்கையை வாழாதீர்கள். ஐன்ஸ்டீன் சொன்னது போல, தவறுகளுக்கு அஞ்சாமல் புதிய விஷயங்களை முயற்சி செய்யுங்கள். புத்தரின் பொறுமையையும் ப்ரூஸ்லியின் தன்னம்பிக்கையையும் நெஞ்சில் ஏந்துங்கள். உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்கள். இந்த உலகமே உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.